வெல்கம் பேக் டு மினிமேக்ஸ். நான் உங்கள் அஜய். இன்றைக்கி நம்ம வீட்லேயே மூங் தால், அதாங்க கடையில் 5 ரூபாய் பேக்கெட்டில் கிடைக்குமே, சின்ன சின்ன பருப்பு மாதிரி, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஊறி இருந்த பாசிப்பருப்பை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுருக்கேன். இது நிழல்லையே காய வச்சா போதும், கொஞ்ச நேரத்துக்கு காய வச்சா போதும். வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப நேரம் காய வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா ஊறி இருக்கும். ஆனால் கையில் எந்த ஈரமுமே ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு காஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் காய வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் வரணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். நம்ம கடையில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கலரில் மாறினா போதும். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேறு பிளேட்க்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் ஆன மாதிரி ஆனால் போதும். ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஃப்ரை பண்ணி எடுத்த அப்புறமா அதே மாதிரி ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் போட்டுக்கோங்க. ஆனால் கடையில் வாங்குறப்போ நம்மளுக்கு ஆயில் எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காட்டன் கிளாத்தை வச்சே அந்த பருப்பை நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகுத்தூள், மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் பத்தலைன்னா கூட அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. அவ்வளோதான், சாப்பிட்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் குக்கிங் வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் RJ. இது மினிமேக்ஸ். பாய். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.